அருள்மிகு கங்காதீஸ்வரர் கோவில் அடிமனை வாடகைதாரர்கள் நல சங்கம் சார்பில் புரசைவாக்கம் பார்த்தசாரதி தெருவில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. நலிந்தோரின் நலன் காக்கும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் அறநிலையத்துறை அதிகாரிகளின் அநியாய அத்துமீறிய நடவடிக்கைகளை கண்டித்து கங்காதீஸ்வரர் கோயில் மனை குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் டில்லி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நாகபூஷணம் முன்னிலை வகித்தார். கோகுல் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு கோவில்மனை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன், மாநில பொருளாளர் ஏழுமலை, தமிழக இந்து சமய திருக்கோயில்களின் வாடகைதாரர்கள் சங்க பொதுச் செயலாளர் மணி, பொருளாளர் கோவிந்தராஜ், மகளிரணி அமைப்பாளர் திருமதி பூங்கொடி, தமிழ்நாடு கோவில்மனை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு நிர்வாக குழு உறுப்பினர் சசிகுமார், சத்தியமூர்த்தி, தீனதயாளன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் யாரு? குமரகுரு. யாரு? முறையான ரசீது தரல. ஆனா ஒவ்வொரு வேலையும் ரசித்து அதிகாரம் மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் பரவாயில்லைன்றாங்க. அது நடைமுறைப்படுத்தாம இருக்கிற சின்ன சின்ன அதிகாரிகள் அதிகமாக துன்புறுத்துறாங்க. அதுலயே நம்முடைய கங்காதீஸ்வரர் கோயில்ல நிறைய தொல்லைகள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல 2016 இருந்து இப்ப 2026 வரைக்கும் நம்ம சந்திக்கிற அந்த தொல்லைகள் நான் ஆரம்பிச்சு நல்லது செய்யும் போது அவங்களுக்கு நடன வராம கிடைக்கணும்ன்றதுதான் கோயிலுடைய நிர்வாகம் அப்பப்போ இருந்துட்டு தான் இருக்கு. சிலர் அதுல ஒரு 10-20% நீங்கள் பயப்பட வேண்டாம். அண்ணாநகர் மூலையிலிருந்து திருவான்மியூர் கலைஞர் ஆட்சியில போட்ட அரசாணை இந்த ஆட்சியில நிறைவேற்றப்படவில்லை என்று நீங்க சொல்றீங்க. ஆமாம். எதனால அந்த மாதிரி? ஏன் எங்களுக்கு கேட்டா எப்படி தெரியும்? அவங்க தான் கேட்கணும். ஏன் அந்த அரசாணையை அவங்க அமல்படுத்தல? இப்ப இருக்கிற தமிழக முதல்வர் துணை முதல்வராக இருந்தார் 2010. அப்ப போட்ட அரசாணை தான். முதல்வர் கலைஞர் ஆட்சி தான் நாங்க நடத்துறோம்னு சொல்றாங்களே. கலைஞர் ஆட்சி தான் நடத்துறோம்ன்றாங்க. அப்ப கலைஞர் அரசாணையை ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்க? அதுதான் எங்க கேள்வி. நம்ம மாநில பொருளாளர் அதை கொடுத்திருக்காரு, நான் கவனிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. போராட்டம் தான். நோட்டீஸ் வச்சுக்கிறியா? ஜெராக்ஸ். போராட்டம், மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது ஒன்றே வழி. செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.